அனைவருக்கும் வணக்கம். என் பையன் எல்கேஜி படிக்கிறான். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். மௌனியும் குருவி குஞ்சும். ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு பையன் மௌனியும் அவனோட தங்கை ஓவியா, அவனோட ஃப்ரெண்டு மோகித்து, இவங்க 3 பேரும் விளையாட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்றது கேட்குறாங்க. அம்மா நாங்கள் விளையாண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும், இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா ஓகே நாங்கள் இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், ஒரு ஆலமரத்து வழியில் விளையாட போகிறாங்க. விளையாட போனோடனே இவங்களுக்குள்ளே கலந்து பேசுகிறாங்க, என்ன விளையாட்டு விளையாடலாம். நொண்டி ஒரு பாப்பா சொல்லுது நொண்டி விளையாடலாமா, ஓவிய பாப்பா சொல்லுது நொண்டி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அண்ணன் சொல்கிறான், மௌனி சொல்கிறான் இல்லை ஊஞ்சல் கட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். மோகித் சொல்கிறான் வேண்டாம் நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நம்ம கண்ணாமூச்சியே விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மோகித் நான் கண்ணை மூடி பொத்துறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நாங்கள் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறோம். இவன் கண்ணை மூடி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லி எண்ணி வரலாமா அப்படின்னு சொல்லவும், மௌனி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கின்னு வெயிட்டு வர இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கூட்டிலேருந்து ஒரு குருவி குஞ்சு கீழே அடிபட்டுருக்கு, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு ரத்தம் வருது, இதோட அவங்க அம்மா கிட்ட நம்ம சேர்க்கணும், அவங்க அம்மா இந்த குருவி குஞ்சை காணும் தேடும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஓவியா அங்கேருந்து வரான். என்னாச்சு இந்த குருவி குஞ்சுக்கு அடிபட்டுருச்சு, நம்ம நம்மளால் ஏண்டது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கவும் மோகித் நின்று மௌனி கழுத்தில் ஏறி அந்த குருவி குஞ்சை அந்த கூட்டில் வச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. நம்ம ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்க அம்மா கிட்ட நம்ம அந்த குருவி குஞ்சை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கீழே இறக்கி விட்டு, நீ குருவி குஞ்சை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நீ ஒழியாமல் இருந்தா, அதனால் நீ விளையாட்டு நீ தோக்கலை, மறுபடியும் நானே கண்ணை மூடி பொத்தி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் மறுபடியும் விளையாட தொடங்கினாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்குனாவது உதவி செய்யணும். அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ கிடையாது, இதெல்லாம் நம்மளால் உதவி செய்யணும். இந்த கதையிலேருந்து நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். உதவி வரைதென்று உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. ஓகே, என்னால் தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ்.